வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான சத்தான குழம்பு, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்த ஒரு அட்டகாசமான குழம்பு. இனி உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வயசானவங்க, முருங்கைக்கீரையை நல்லா மென்று சாப்பிட முடியாதவங்க இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் அல்டிமேட்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது, அது எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதை ஒரு தொக்கு பதத்தில் செஞ்சு ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா புளிக்காய்ச்சல் மாதிரி 1 மாதம் வச்சு கூட நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் பூண்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாம் இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம். பூண்டு இல்லாமையும் இந்த குழம்பு செய்யலாம். நம்ம நல்ல தாராளமாக பெரிய கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் தாளிப்பு சாமான், எப்பயும் நம்ம போடுற வத்த குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அதே தாளிப்பு சாமான் தான் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் இருக்குது, அதை பார்த்தும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. முதல்ல ஒரு அடிகனமான வானொலி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல கருவேப்பிலையை நல்லா படப்படன்னு அது பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சிப்போம். ஏன்னா முருங்கைக்கீரை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டு இப்படி பரட்டினீங்கனாலே அது வதங்கி கொஞ்சமாகிடும். அதனால் முருங்கைக்கீரையை கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரை நல்லா உங்கள் கையில் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. ஸோ அதையும் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 2 பெரட்டு அப்படி வதக்குவோம்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கனாலே அப்படி வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது ரெண்டுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க, முடி கொட்டுறவங்களுக்கு அடிக்கடி வாரம் ஒரு தடவையாவது இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்டோர் பண்ணி வெளியிலே இந்த குழம்பை வெளியில் வச்சாலே 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், இதுதான் தாளிக்க போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஸோ சின்ன வெங்காயம் எனக்கு கொஞ்சம் இந்த குழம்புல சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் பிடிக்கும். அதனால் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 25-30 பல் பூண்டு, அதுவும் போட்டுக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு இல்லாமல் வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கிங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பூண்டு முதல்ல கொஞ்சம் வதங்கி வரட்டும். 2 பழமான தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, பெருசாக இருந்தால் 1 கூட போதும், அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அதாவது இந்த ஈரப்பதமே இல்லாமல் தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. அடுத்து தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம செந்தூர் மசாலா. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் தனி மிளகாய்த்தூள். இதை ஃபஸ்ட்டு முதல்ல வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச கருவேப்பிலை, முருங்கைக்கீரை அந்த அரைவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் அது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக அரைச்சி உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது, நம்மளுடைய ஆப்பும் இருக்குது. அதில் நீங்கள் செந்தூர் மசாலான்ற ஆப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்பில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. இப்போ அருமையான 2 காம்போ ஆஃபரும் போட்டிருக்கோம். டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுடுவோம். ஸோ 2 நிமிஷம் இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம், அரைச்ச கருவேப்பிலை, முருங்கைக்கீரை நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் வதக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது ஒரு 2 கப் அளவு, ஒரு 200 ml தண்ணி அளவு ஊற்றி புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன்.
இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். உங்கள் குழம்பு வந்து என்ன திக்காக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. சில பேருக்கு நல்லா கெட்டி குழம்பு மாதிரி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் மிதமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தண்ணியும் புளி தண்ணியும் இருக்கணும். இப்போ அதையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள்லேருந்து 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு செய்யும் போது இந்த மாதிரி வத்த குழம்பு வகைகள் எல்லா குழம்புமே ரொம்ப மணமாகவும் நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் வச்சிங்கன்னா நல்லா கொதித்து இப்படி எண்ணெய் அட்டகாசமாக அப்படி பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சம் திக்கான ஒரு வத்த குழம்பு பதத்துக்கு வந்திருக்கு. 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன், அது ஆப்ஷனல். கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இது நல்லா அப்படியே புளிக்காய்ச்சல் மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி வந்துடும். அப்படி நீங்கள் பண்ணி கூட நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்குங்க. கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சூடாக எப்போ வேணாலும் சாதம் வடிச்சிட்டு இதை எடுத்து சேர்த்து அப்படியே கலந்து ஒரு வத்த குழம்பு சாதம் மாதிரி ரெடி பண்ணி பேக் பண்ணி கூட லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சுவையும் அதிகம், சத்தும் அதிகம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.